Greetings aspirants, welcome to Karige Academy. நான் முருகன். One shot video seriesல நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த lesson breathing and exchange of gases. So human physiology உடைய first lesson. இந்த லெசன்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதும் இதுல லைன் பை லைன் அனலைஸ் பண்ணி அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த லெசனுடைய இன்ட்ரடக்ஷரி பார்ட்ல வந்து நமக்கு வாட் இஸ் பிரீதிங் அண்ட் ஆல்சோ நோன் ஆஸ் ரெஸ்பிரேஷன் சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து செல்ஸ் வந்து கண்டினியூஸா ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்காக செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடக்கணும், அதுக்கு O2 கண்டிப்பா போயிட்டே இருக்கணும். இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இதோடைய வேஸ்ட் ப்ராடக்டா வெளியில வரதான் கார்பன் டை ஆக்சைடு, அது வந்து அட்மாஸ்பியருக்கு வந்துடும். ஸோ இப்படி ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்ல இருந்து லங்ஸ்க்கும் அதே நேரத்தில் செல்லுக்கும், அதே மாதிரி நமக்கு செல்லுல இருந்து ரிலீஸ் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு நம்ம லங்ஸ் மூலமா நம்ம பிரீத் அவுட் பண்ணும்போது வெளியில போறதுன்னா நம்ம இந்த ப்ராசஸ் சொல்லும் ரெஸ்பிரேஷன் பிரீதிங் அப்படின்னு சொல்லும். சரி, இப்போ நமக்கு இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன்ல ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். இன்னும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எந்தெந்த ஆர்கானிசம்ல எந்தெந்த ஃபார்ம்ல வந்து இங்க ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ்லாம் இருக்கட்டும். ஓகே, இப்போ ஸ்பாஞ்சஸா இருக்கட்டும், சீலன்ட்ரேட், பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த மாதிரியான லோயர் லெவல் இன்வெர்டிபிரேட்ஸ்ல டிஃபியூஷன், அதாவது சிம்பிள் டிஃபியூஷன் மூலமா ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், அதாவது பாடி சர்ஃபேஸ் மூலமா. அப்போ பாடி சர்ஃபேஸ் த்ரூ சிம்பிள் டிஃபியூஷன் அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த ஆர்கானிசம் ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் ஒன், எத்தோ மாதிரியான ஆர்கானிசம்ல மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் மூலமாகவும், இன்செக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ், அதாவது ட்ரெக்கியல் டியூப்ஸ் மூலமாகவும் இந்த இடத்துல வந்து ரெஸ்பிரேஷன் நடக்குது. அண்ட் ஸ்பெஷல் வாஸ்குலரைஸ்டு பேக்ஸ் சொல்லக்கூடிய கில்ஸ் இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா are used by most of the aquatic arthropods அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, and mollusk அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. Various vascularized bags called lungs or pulmonary respiration are used by terrestrial forms. இப்போ terrestrial forms அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய இந்த இடத்துல வரும். அப்படி பார்க்கும்போது vertebrates, fishes, இதுல பாத்தீங்கன்னா கில்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாகவும் இருக்கும். ஆனா அதுவே amphibians, reptiles, birds, mammals வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு 3 ஃபார்ம் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஒன்னு வந்து இந்த இடத்துல bronchial respiration, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பல்மனரி ரெஸ்பிரேஷன், தேர்ட் ஒன் வந்து cutaneous respiration. cutaneous respiration அப்படின்றது amphibians சொல்லக்கூடிய frogsல வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்றது த்ரூ ஸ்கின் மூலமா நடக்கும். அப்போ cutaneous respiration ஒண்ணு, அப்புறம் pulmonary respiration, bronchial respiration அப்படின்றத ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து நம்மளுடைய ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பத்தி படிக்கும்போது இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அண்ட் அங்கிருந்து ஃபேரிங்ஸ். ஸோ ஃபேரிங்ஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியும், ஃபேரிங்ஸ் வந்து நமக்கு அங்கிருந்து டிராவல் ஆகும்போது இங்க ஒரு காமனான ஒரு பேசேஜ் இருக்கும். நமக்கு தெரியும் ஃபேரிங்ஸ் வழியா தான் காத்தும் உள்ள போகும், அதே நேரத்துல நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் வந்து உள்ள போகும். ஆனா இந்த ஃபேரிங்ஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லும் போது ஃபேரிங்ஸ் வந்து எங்க ஓபன் ஆகும் அப்படின்னா லாரிங்ஸ் ரீஜன். இப்போ லாரிங்ஸ் ரீஜன் நம்ம வந்து ட்ரக்கியாக்குள்ள போகும். இப்போ லாரிங்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கார்டிலேஜினஸ் பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கதான் வந்து சவுண்ட் ப்ரொடக்ஷன் நடக்குது, அதனால இதுக்கு பேரு சவுண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப சவுண்ட் பாக்ஸ் அப்படின்றது ஒரு கார்டிலேஜினஸ் பாக்ஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இப்போ நம்ம சாலோயிங், அதாவது விழுங்குறோம் அப்படின்ற பட்சத்துல சோ நமக்கு தெரியும் எபிக்ளாட்டிஸ் அப்படின்றது ஃபுட்டை வந்து இந்த ட்ரக்கியாக்குள்ள போக விடாம ஈசோஃபகஸ்குள்ள போறதுக்கான ஒரு வழியை வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாருங்களேன், எலாஸ்டிக் கார்டிலேஜினஸ் ஃபிளாப். அதாவது இந்த எபிக்ளாட்டிஸ்ன்றதும் கார்டிலேஜினஸ் ஃபிளாப், லாரிங்ஸ்ன்றது கார்டிலேஜினஸ் பாக்ஸ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எது கார்டிலேஜினஸ் பாக்ஸ், ஆனா ரெண்டுமே கார்டிலேஜினஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ரைட். அடுத்து வந்து நமக்கு தெரியும் லாரிங்ஸ்ல இருந்து ட்ரக்கியாக்கு வரும்போது ட்ரக்கியா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் டியூபா இருக்கும், ஓகேவா, லாங் டியூபா இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா மிட் தொராசிக் கேவிட்டியில மட்டும் நம்ம பார்த்தோம்னா இது வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த 5th தொராசிக் வெர்டிபிரா. இது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு தொராசிக் வெர்டிபிரா ரீஜன்ல அது ரைட் அண்ட் லெஃப்ட் பிரைமரி பிரான்கியா மாறுது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். So each bronchi undergoes repeated divisions to form secondary and tertiary and bronchioles அப்படின்னு நம்ம சொல்லலாம். So இது நீங்க இந்த டயகிராம்ல கிளியரா பார்க்க முடியும். So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். So this is the epiglottis, this is larynx, cartilaginous sound box. அதுக்கப்புறம் ட்ரக்கியாலையும் பாத்தீங்கன்னா இந்த கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அண்ட் ஃபைனலா இது 5th thoracic vertebrae லெஃப்ட் அண்ட் ரைட் bronchus மாறுது. அப்புறம் bronchioles, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் bronchiole. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் alveoli. சோ இந்த alveoli வழியா தான் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும்
எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இந்த லெசனுடைய ரொம்ப கோர் ஏரியா நம்ம சொல்றாங்க. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இது தெரிஞ்சாதான் மெக்கானிசம் புரியும். ஓகே, சோ அதனால ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல நல்லா கவனிச்சீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் பார்க்கலாம். இந்த ட்ரிமினல் பிரான்கியோல்ஸ் கொடுத்துட்டு இதுல கொடுத்திருப்பாங்க trachea, primary, secondary and tertiary bronchi and the initial bronchioles are supported. நீங்க அந்த வார்த்தையை பாருங்களேன். Initial bronchioles are supported by incomplete cartilaginous rings னு கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? Incomplete cartilaginous rings அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல each terminal bronchioles, okay, each terminal bronchioles gives rise to number of very thin irregular wall. அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ல ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா இது நம்ம சரியா கவனிக்கலன்னா அந்த இடத்துல நமக்கு கரெக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு ஃபிகர் அவுட் பண்றதுல ரொம்ப டைம் எடுத்துப்போம். ஓகே, சோ இந்த இடத்துல இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங். அப்போ கார்டிலேஜினஸ் அப்படின்றது நீங்க லாரன்ஸ்ல பாத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எபிகுலாட்டஸ்ல பாத்திருக்கீங்க, இப்போ இந்த இடத்துல வந்து பிரான்கியல்ஸ்லயும் பாக்குறீங்க. பட் இங்க இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ்ன்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து irregular walled and vascularized bags தான் நம்ம இங்க alveoli அப்படின்னு சொல்றோம். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த branching network of bronchioles, alveoli comprises the lungs. So what exactly comprises the lungs அப்படின்னு கேட்டா நான் branching network of bronchioles and alveoli இது மூணும் சேர்ந்துதான் lungs. அப்போ லங்ஸ்ன்றதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இதை நான் வச்சுக்கணும். ஓகே, ரைட். இதுவரையும் நம்ம வந்து இந்த என்டையர் லங்ஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் பார்ப்போம். இப்போ அதை சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுல நமக்கு வந்து we have two lungs, left and right. இதுல வந்து டபுள் லேயர் ப்ளூரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெம்பரேன் இருக்கு, அதுல ஃப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்குன்றதை நான் வச்சுக்கணும். ஓகே, ரைட். இது எதுக்காக அப்படின்னா அந்த லங் சர்ஃபேஸ்க்கும் அந்த வெளியில இருக்கக்கூடிய அவுட்டர் மெம்பரேன்ல வந்து ஒரு ஃபிரிக்ஷன் நடக்கக்கூடாது. இப்ப நம்ம வந்து நார்மலா இப்ப பிரீத் இன் பண்றோம் அப்படின்னும் போது அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது இது வந்து என்ன ஆயிடக்கூடாது, அந்த அவுட்டர் லங் சர்ஃபேஸோட இது ஃபிரிக்ஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காகத்தான் இது இருக்கும். ஓகே, ரைட். சோ யூ கேன் see that one. இங்க நீங்க அதை பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா அதையும் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் there is a pleural membrane and இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தெரியும் cut end of ribs னு கொடுத்திருப்பாங்க. சோ இதுதான் bronchus. சோ இது வந்து நமக்கு bronchi அப்படின்றது ரெண்டு சைடுல இது பண்றதால அதுக்கப்புறம் நமக்கு வந்து மத்த இந்த டயகிராம் பேஸ் பண்ணி கூட क्वेश्चन கேட்கலாம். அதனாலதான் நான் இந்த டயகிராமையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச், அதாவது டிரான்ஸ்போர்டேஷன், எக்ஸ்சேஞ்ச், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இப்ப நம்மளுடைய லங்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம், as per the கண்டக்ஷன், இன்னொன்னு வந்து எக்ஸ்சேஞ்ச். அப்ப இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னா என்ன, அதே நேரத்துல கண்டக்டிங் பார்ட்னா என்ன அப்படின்னு இந்த ஒரு பேராகிராஃப்ல கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க எப்பெல்லாம் இந்த பேராகிராஃப்ல நீங்க எடுத்துக்கிறீங்களோ அப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் a minute. ஓகே, சோ இந்த இடத்தை நீங்க பார்க்கும்போது ரெண்டு பார்ட் இங்க கொடுத்திருக்காங்க, ஒன்னு கண்டக்டிங், இன்னொன்னு எக்ஸ்சேஞ்ச். என்னன்னு பார்த்தலாமா? நல்லா கவனிங்க. The part starting with external nostrils up to the terminal bronchioles. So nostrils ஆரம்பிச்சு bronchioles வரை இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா conducting part அப்படின்னு சொல்றோம். ஆனா அதே ஞாபகம் வச்சுக்கோங்க, the alveoli and their ducts from the respiratory or exchange part, respiratory system நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னு சொல்றோம். அப்ப you must know what is exchange part and conducting part. ரொம்ப முக்கியம். எதுல இருந்து எது வரையும் எக்ஸ்சேஞ்ச், எதுல இருந்து எது வரையும் கண்டக்டிங். சரி, அடுத்து பாருங்க. இப்ப கண்டக்டிங் பார்ட் உடைய வேலை என்ன அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏரை நம்ம ஆல்வியோலிக்குள்ள எடுத்துட்டு வரணும். அண்ட் அது மட்டும் இல்ல, it clear it from foreign particles. ஞாபகம், clears it from foreign particles. First point. Second point, humidifies. Okay. Third one, also brings the air to the body temperature. So ஒரு 3 points இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். The conducting part transport the atmospheric air to the alveoli அப்படின்னு first point கொடுத்துட்டு இது எல்லாமே கொடுத்துட்டு what are the role of conducting part அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாத்தையும் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னா என்ன? ஆக்சுவலா வந்து ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும், ஆக்சிஜன் உள்ள வரணும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில போற இடத்த நம்ம எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னு சொல்றோம். ஓகேவா? சோ சிம்பிளா சொல்லணும்னா between blood and atmospheric air. ஓகே, இத பத்தி நம்ம அடுத்து இதுல நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா லங்ஸ்னுடைய லொகேஷன், அது எப்படி லொகேட் ஆயிருக்கு, எங்க லொகேட் ஆயிருக்கு,
அப்படின்றது ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாங்க. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நமக்கு தெரியும் ஒரு தொராசிக் சேம்பர் அப்படின்றது இருக்கும். அனாட்டமிக்கலி இது ஒரு ஏர் டைட் சேம்பர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த தொராசிக் சேம்பர் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, நல்லா ஞாபகம், டார்சலி பை தி வெர்டிபிரல் காலம், பின்பக்கமா வந்து பாத்தீங்கன்னா வெர்டிபிரல் காலம் இருக்கு. அண்ட் தொராசிக் அதுக்கப்புறம் வந்து வென்ட்ரலி பை ஸ்டெர்னம். சோ இங்க ஒரு பிளாட் போன் இருக்கும், நம்ம வந்து லோகோமோஷன்ல படிச்சிருப்போம், தட் இஸ் ஸ்டெர்னம். சாரி. அடுத்து லேட்டரலி பை ரிப்ஸ் and on lower side by dome shaped diaphragm. So இந்த இடத்துல வந்து ஒரு dome shapeல வந்து ஒரு வளைய வடிவத்துல வந்து ஒரு dome shapeல வந்து diaphragm இருக்கும். இது வந்து ஒரு muscular structure. நமக்கு தெரியும் lateral sideல ribs இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். So 12 ribs, 24 ribs வந்து இருக்கும். rib cage குள்ள தான் lungs வந்து protected-ஆ இருக்குன்றத நம்ம படிச்சிருப்போம், right? So இந்த இடத்துல நல்லா கவனிச்சுங்க. The anatomical setup lungs in the thorax is such that any change in the volume of the thoracic cavity will reflected in the lungs. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடந்தா லங்ஸ்லயும் சேஞ்சஸ் நடக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல அப்லிஃப்ட் ஆகுறது நம்ம பார்க்கலாம். சோ தேர் இஸ் சம் சேஞ்சஸ். ஓகே, சோ இந்த இடத்துல நான் வச்சுன்னா தெரியும் இந்த இடத்துல. அண்ட் such an arrangement is essential for breathing as we cannot directly, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், we can அப்படின்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பு. we cannot directly alter the pulmonary volume அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंसல வரலாம். சோ நீங்க எப்பெல்லாம் ஒரு லைனை நீங்க படிக்கிறீங்களோ ஒரு क्वेश्चनோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, டவுட் பண்ணுங்க, இதுல இருந்து क्वेश्चंस கேட்பாங்களா, இதுல இருந்து क्वेश्चन கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு யோசிங்க. ஓகே, அண்ட் ஐம் சாரி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா வீடியோ போகலான்னு பார்த்தேன், நாட் வெல். ஆக்சுவலா ஒரு 2-3 நாளாவே வந்து உடம்பு சரியில்லை, அதனால வந்து இன்னைக்கும் வந்து ஒரு தொண்டை ஒரு மாதிரியா தான் இருக்கும். சோ அப்கமிங் டேஸ்ல வந்து நான் கண்டினியூஸா ஒன் ஷாட் வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ஐ ரியலி ஹாப்பி. அண்ட் இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் இந்த வீடியோ போடணும்ன்றது வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, இந்த இடத்துல ரொம்ப ஆசைப்படுறேன். சோ அதனால வந்து கண்டினியூஸா வந்து பாருங்க, ஃபுல் வீடியோவும் பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு இதுல நம்ம என்ன பேசுறோம் இதுல உங்களுக்கு சேர்க்க வேண்டியது என்னால மொத்தமா சேர்க்க முடியும். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, ஓவராலா லங்ஸ்னுடைய அந்த ஒட்டுமொத்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர், அது லங்ஸ்ல யாரெல்லாம் கம்பைஸ் ஆயிருக்காங்க, எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரெஸ்பிரேஷன், இது வந்து இந்த மாதிரி லைன் அப் பண்ண சொல்லி ஒரு 2-3 வருஷம் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அதனால வந்து இந்த ஆர்டர் கூட நீங்க கொஸ்டினா கேட்கலாம். இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர் லங்ஸ்குள்ள வரும். இப்போ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அட்மாஸ்பியர்ல ஹை பிரஷர்ல இருக்கக்கூடிய O2 லங்ஸ்ல இருக்கக்கூடிய லோ பிரஷருக்கு டிராவல் ஆகும். இப்போ பிரஷரும் வால்யூமும் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால நான் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹை பிரஷர் டு லோ பிரஷருக்கு ஆக்சிஜன் மூவ் ஆகும். அதே நேரத்துல இப்போ ஆக்சிஜனுக்கான பிரஷர் லங்ஸ்ல லோவா இருக்கும்போது அதுக்கான வால்யூம் அதிகமா இருக்கும். சோ வால்யூம் அதிகமா இருக்கணும், பிரஷர் லோவா இருக்கணும். இந்த கண்டிஷன் ஆக்சிஜன் உள்ள வரதுக்கான. கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகணும்னா கார்பன் டை ஆக்சைடுக்கான பிரஷர் லங்ஸ்ல அதிகமா இருக்கணும், அதுக்கான வால்யூம் அப்படின்றது இந்த இடத்துல குறைவா இருக்கணும். சோ இந்த 2 கண்டிஷன் வந்து இருந்தாதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியா நடக்கும். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கண்டிஷன் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம லங்ஸோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ், அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த மசிலுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி எப்படி ஹெல்ப் பண்றதுன்றதையும் அடுத்து நம்ம பார்க்கலாம். இதுல வந்து இந்த லைனை பாத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா pulmonary ventilation, அதாவது breathing அப்படின்றது வந்து by which atmospheric air drawn in and carbon dioxide rich alveolar air is released out. இதான் ஃபர்ஸ்ட். அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம இந்த இடத்துல தெளிவா சொல்லிட்டேன், ஆக்சிஜன் உள்ள. இது எப்படி வரும் அப்படின்னும் போது இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ். டிஃப்யூஷன்ன்றது ஒரு பாசிவ் மூவ்மெண்ட் ஆஃப் கேசஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அக்ராஸ் தி alveolar membrane. சோ அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் இது வந்து ஒரு alveoli இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல O2 அப்படின்றது வந்து இந்த பிளட் வெசல் இருக்கு அப்படின்னும் போது O2 உள்ள போகும். அண்ட் இந்த பிளட் வெசல்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். ஓகே, சோ இது வந்து இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ் பை த பிளட். இப்போ ஆக்சிஜன் உள்ள வந்துச்சு பிளட் வெசல். இப்போ பிளட் வெசல் வேலை என்ன ஆகணும், அது கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அப்ப நீங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பாக்குறீங்க. ஆக்சிஜன் அப்படின்றது ஆல்வியோலில இருந்து பிளட் வெசலுக்கு வரது ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், மறந்துடாதீங்க. இப்போ பிளட் வழியா வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆகி டார்கெட் டிஷ்யூ செல்ஸ் போய் ரீச் பண்ணுது. இப்போ அங்க என்ன நடக்கும், பிளட்ல இருந்து அகைன் டிஷ்யூக்கு வந்து கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். டிஷ்யூஸ்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பிளட் வெசல்ஸ்க்கும் பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் டிஷ்யூஸ்க்கும் டிராவல் ஆகும். சோ தட் இஸ் த செகண்ட் டைம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வந்து நடக்கும். ஒன்னு alveoli blood vessels, இன்னொன்னு blood vessels to tissue. Okay, and diffusion of O2 and carbon dioxide between blood and tissue, and utilization of O2 by the cells for catabolic reaction, that is cellular respiration, that is the breakdown of
குளுக்கோஸ் நம்ம படிச்சிருப்போம் ரைட் அண்ட் ரிசல்ட் இன் ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அதை நம்ம சொல்லார் ரெஸ்பிரேஷன் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் ரைட் சோ இந்த இடத்துல how many places the exchange of gases is takes place அப்படின்றத ரொம்ப கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும் ஆல்வியோல்ல இருந்து blood vessels வரும்போது blood vesselsல இருந்து டிஷ்யூஸ்க்கு போகும்போது ஓகே ரைட் இப்போ இந்த மெக்கானிசம் இப்போ நான் சொன்னது எல்லாமே எப்படி ஒரு மெக்கானிசமா நம்ம நடக்குதுன்றத ஒரு கான்செப்டா சொல்றேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல நம்ம வந்து இந்த இடத்துல ரெண்டு விஷயம் தெரியணும் ஒன்னு அட்மாஸ்பரிக் பிரஷர் கிரேடியன்ட் அது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்குது அப்படின்னாவே இந்த அட்மாஸ்பரிக் பிரஷர் கிரேடியன்ட்னா டிஃபரெண்ட் பிரஷர் கிரேடியன்ட்ன்றது கேசஸ் இடையில இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை தான் அவங்க சொல்றாங்க இப்போ வந்து ஹை பிரஷர்ல அட்மாஸ்பியர்ல O2 இருந்தாதான் நம்மளுடைய லங்ஸ்க்கு வந்து அது உள்ள வரும் அப்போ ஹை பிரஷர் டு லோ பிரஷர் அதே நேரத்துல லங்ஸ்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடுடைய பிரஷர் அதிகமா இருந்தாதான் அது லங்ஸை விட்டு அட்மாஸ்பியருக்கு வெளியில வரும் சோ அந்த பிரஷர் கிரேடியன்ட் ரொம்ப முக்கியம் சரி ஓகே சார் அந்த பிரஷர் கிரேடியன்ட் எப்படி உருவாகுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஒரு டாபிக் பார்ப்போம் அதுல என்ன சொல்லுவாங்கன்னா whenever your cellular respiration takes place there is a carbon dioxide and hydrogen ions released into the blood so bloodல வந்து கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜன் அயனோட கான்சென்ட்ரேஷன் லெவல் அதிகமாகும் போது அதனுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது பிளட்ல வால்யூம்ல சேஞ்சஸ் கொடுக்கும் இது மூளையில இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ்க்கு மெசேஜ் அனுப்பும் போது அந்த ரிசெப்டார்ஸ் இதுக்கு கவுண்டர் ரியாக்ட் பண்ணும் அப்படி வரக்கூடிய ஸ்டிமுலஸ் அதாவது நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நர்வ் இம்பல்சஸ் நம்மளுடைய டயஃப்ரம் இருக்குல்ல நான் சொன்னேன் இல்லையா லங்ஸ்னுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு டோம் ஷேப்டு மஸ்குலர் ஸ்ட்ரக்சர் அந்த டோம் ஷேப்ல இருக்கக்கூடிய மஸ்குலர் ஸ்ட்ரக்சருக்கு நியூரல் இம்பல்சஸ் வரும்போது அது டோம் ஷேப்ல இருக்கும் அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அதாவது கன்ட்ராக்ஷன் அப்படின்றது என்னன்னா சுருக்கம் ஏற்படுது அது சுருக்கம் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா அது இப்படி பிளாட்டன் ஆகுது அது பிளாட்டன் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய thoracic சேம்பர் அப்படின்றது அப்லிஃப்ட் ஆகுது அப்போ உள்ள பிரஷர் வந்து என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது வால்யூம் அதிகமாகுது இந்த கண்டிஷன் ஆக்சிஜனுக்கானது நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது எல்லாமே இன்ஸ்பிரேஷன் அப்ப பிரீதிங்குடைய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம இந்த இடத்துல பேசினது யாருன்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு உள்ள இருக்கிறது இப்ப நான் காத்து வெளியே விடுறது அப்படின்றது அப்படியே ஆப்போசிட்ல இப்போ டோம் ஷேப்ல இருந்தது இப்போ பிளாட்டன் ஆயிடுச்சு இப்போ அகைன் அது என்ன ஆயிடும் மறுபடியும் நார்மல் ஸ்டேட்க்கு வந்துடும் சோ மறுபடியும் அந்த டோம் ஷேப்க்கே வந்துடும் இப்போ இதோட சேர்ந்து நம்மளுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல உள்ள லேட்டரல் சைட்ல இருக்கக்கூடிய ரிப்ஸ் அந்த ரிப்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய மசில்ஸ் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் அந்த மசில்ஸ்னுடைய கான்ட்ராக்ஷனும் சுருக்கமும் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் நீங்க பார்க்க போறீங்க இது டயஃப்ரம் சுருங்கும் போது எப்படி சேஞ்சஸ் நடக்குது அதே மாதிரி இந்த ரிப்ஸ் இடையில இருக்கக்கூடிய மசில் கான்ட்ராக்ட் ஆகும்போது என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றத நம்ம இங்க கவனமா நோட் பண்ணணும் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரலாம் டூரிங் இன்ஸ்பிரேஷன் வாட் ஆர் ஆல் த கண்டிஷன்ஸ் அண்ட் வாட் ஆர் ஆல் தி ஈவென்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ஓகே நல்லா கவனிச்சுங்க இந்த இடத்துல சோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே பார்த்துடலாம் இந்த இடத்துல கவனிங்க இன்ஸ்பிரேஷன் கேன் அக்கர் if the pressure within the lungs that is intrapulmonary pressure is less than the atmospheric pressure okay and there is a negative pressure in the lungs with respect to atmospheric pressure pathila pressure gradient similarly expiration takes place when the intrapulmonary pressure is higher than the atmospheric pressure the diaphragm a specialized set of muscles okay and the external intercostal muscles between the ribs helps in generation of gradient question கேட்பாங்க அதாவது இந்த gradient ரொம்ப முக்கியம் இந்த gradient-க்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னு question கேட்டா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே நல்லா கவனிங்க inspiration initiated by the contraction of diaphragm நான் சொன்னேன் இல்லையா diaphragm அப்படின்றது dome shape-ல இருக்கும் அந்த dome shape-ல இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரெயிட் ஆயிடும் ஓகே அதை இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க which increases the volume of thoracic chamber ரொம்ப முக்கியம் டயஃப்ரம் சுருங்கும் போது thoracic வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க அந்த இடத்துல in the anterior posterior axis எப்படி நடக்குதுன்னா anterior posterior axisல நடக்குது so the contraction of external இந்த இடத்துல internal costal muscles lift up the ribs இப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது நடக்குது அண்ட் இங்க இருக்கக்கூடிய மசில் கான்ட்ராக்ஷனால ரிப்ஸ் வந்து அப்லிஃப்ட் ஆகுது ஓகே அது எந்த இதுல நடக்குதுன்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா நல்லா கவனிங்க sternum causing an increase in the volume of thoracic chamber in the dorsoventral axis so அப்போ dorsoventral axisல எப்ப இன்க்ரீஸ் ஆகுது அதே நேரத்துல anterior posterior axisல எப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்றத உங்களுக்கு தெரியும் எது கான்ட்ராக்ட் ஆனா என்ன நடக்குது அப்படின்றது ஓகே ரைட் இப்போ the overall increase in the thoracic volume
causes a similar increase in pulmonary volume. நான் சொன்னேன் இல்லையா? சோ இந்த இடத்துல வந்து வால்யூம் பல்மனரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பல்மனரி பிரஷர் டவுன் ஆயிடும். அப்போ அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஹை பிரஷர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஈஸியா உள்ள வந்துரும். அத இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. An increase in pulmonary volume decreases the intrapulmonary pressure to less than the atmospheric pressure, which forces the air from outside to move into the lungs. நான் சொன்ன மாதிரி ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷர் அப்படின்னு சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் இன்ஸ்பிரேஷன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நடந்தா அதுதான் இந்த இடத்துல எக்ஸ்பிரேஷன். இப்போ டயஃப்ரம் இப்படி ஸ்டேட்டா இருக்கு இல்லையா, அது மறுபடியும் நார்மல் ஸ்டேட் வந்துடும். அதே நேரத்துல ரிப்ஸ் எல்லாமே கூட இந்த மறுபடியும் தன்னுடைய ரிலாக்ஸேஷன் வரும்போது இப்போ கண்டிஷன்ஸ் மாறுது. இப்போ அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பிரஷரை விட லங்ஸ்ல இருக்கக்கூடிய பிரஷர் அதிகம். அதனால என்ன ஆகும்னா வால்யூமும் அதுக்கு வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஸோ ஈஸியா கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலி விட்டு வெளியில வரும். ஓகே, அதான் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. So the diaphragm and the intercostal muscles return to the diaphragm and sternum to their normal positions and reduces the thoracic volume, thereby the pulmonary volume. So this leads to an increase in intrapulmonary pressure. This pressure is due, இது வந்து யாருக்குன்னு ஞாபகம். This is for carbon dioxide and above the atmosphere, causing the expulsion of air, that is expiration. இப்படி இன்ஸ்பிரேஷனும் எக்ஸ்பிரேஷனும் தான் நம்ம மாத்தி நம்ம நடந்துட்டு இருக்கிறது. அதான் நம்ம பிரீதிங் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த கண்டிஷன் இந்த டயக்ராமே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டினா வரும்போது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்பிரேஷன் அப்போ டயஃப்ரம் கீழே இறங்குது, டோம் ஷேப்ல இருந்து ஸ்ட்ரெயிட் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா தொராசிக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, பல்மனரி பிரஷர் அப்படின்றது லோ ஆகுது. சோ அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஹை பிரஷர் காத்து உள்ள வருது. சோ இது அப்படியே ஆப்போசிட்ல தான் இங்க நடந்துட்டு இருக்கும் இந்த இடத்துல. இப்ப பாருங்க, இப்போ டயஃப்ரம் தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துச்சு, தொராசிக் வால்யூம் வந்து இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு பல்மனரி பிரஷர் இன்க்ரீஸ் ஆகி காத்து வெளியில போகுது. ஓகே, சோ இதுதான் ரொம்ப முக்கியம். பட் இதை விட ரொம்ப ஒரு 2 பாயிண்ட் மட்டும் இங்க அடிஷனலா நீங்க நோட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 12 to 16 டைம்ஸ் பர் மினிட் நம்ம வந்து பிரீத் பண்ணுவோம். அண்ட் ஒவ்வொரு தடவையும் நம்ம எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏர் வந்து நம்மளுடைய பிரீதிங்ல எடுத்துக்கிறோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம யாரை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஸ்பைரோமீட்டர். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங் முடிச்சிருக்கோம். இதுல 2 கண்டிஷன் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஸ்பிரேஷன் அப்ப என்னென்ன நடக்கணும், எக்ஸ்பிரேஷன் அப்ப என்னென்ன நடக்கணும். டயஃப்ரம் சுருங்கும் போதும் இன்டர்காஸ்டல் சுருங்கும் போதும் எந்த ஆக்சஸ்ல என்ன இன்க்ரீஸ் ஆகுது, அது எப்படி ரிலாக்ஸ்ட் ஆகுது, அவ்வளவுதான். சோ அடுத்து வந்து ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் வால்யூம். சோ வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வந்து அப்படியே டெஃபினிஷனா படிச்சு வச்சுக்கோங்க, மக்கப் பண்றது கூட நல்லதுதான். சோ சிம்பிளா இது ஒரு கான்செப்டா நம்ம புரிஞ்சுக்கணும்னா வால்யூம் ஆஃப் ஏர், அதாவது ஆக்சிஜன் எவ்வளவு உள்ள போகுது, ஒரு நார்மல் பிரீதிங் அப்போ எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது அப்படின்னு சொல்றதுதான் டைடல் வால்யூம். இது வந்து அப்ராக்சிமேட்லி 500 ml இருக்கும். அண்ட் பர் மினிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6000 to 8000 ml அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இப்ப நான் வந்து நார்மலா பிரீத் பண்றேன், பட் அதை தாண்டி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பிரீத் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு நம்ம ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள இழுக்கிறோம்னா மேக்சிமம் என்னால எவ்வளவு காத்து உள்ள இழுக்க முடியும் அப்படின்றதுதான் நம்ம இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னு சொல்றோம். சோ இதுல வந்து கிட்டத்தட்ட 3000 ml அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் வந்து நார்மலா பிரீத் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனா நான் ஃபோர்ஸபிளா எவ்வளவு காத்து வெளியில விடுறேன் அடிஷனலா அப்படின்றதுதான் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இது வந்து பாத்தீங்கன்னா 1100 ml இருக்கும், 1000ல இருந்து 1100 ml. இப்போ இதுல நான் என்னதான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில மூச்சு காத்து நான் விட்டுட்டாலும் ஓரளவுக்கு லங்ஸ்ல காத்து இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம ரெசிடியூவல் வால்யூம்னு சொல்றோம். The volume of air remaining in the lungs even after a forcible expiration, அது கண்டிப்பா 1100ல இருந்து 1200 ml வரை இருக்கும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா கிளினிக்கல் டயக்னோசிஸ்க்கு. சோ இந்த கெப்பாசிட்டின்றது என்ன, சில வால்யூம்ஸ்னுடைய கூடுதல் தான். அப்படி பார்க்கும்போது இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா நல்லா கவனிங்க. The volume of air a person can inspire after a normal expiration. This includes tidal volume and air. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நார்மலா நீங்க பிரீத் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு உள்ள இழுக்கிறீங்கன்றத நம்ம இது கண்டுபிடிச்சலாம். அதேதான் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா என்ன, டிவி பிளஸ் இஆர்வி. ஏன்னா நார்மலா நான் எவ்வளவு காத்து வெளியே விடுறேன் அப்படின்றது நான் டைடல் வால்யூம் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் என்னால எவ்வளவு போர்சிபிளா காத்து வெளியே விட முடியும் அப்படின்றது இஆர்வி வச்சு புரிஞ்சுக்கலாம். அப்ப இது ரெண்டுத்தையும் எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் என்னுடைய எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி. இங்க ரெசிடியூவல் வால்யூம் பார்த்தோம்ல, அதேதான். நான் எவ்வளவுதான் வந்து காத்து வெளியே விட்டு உள்ள எடுத்தாலும் ரிமைனிங் ஒரு வால்யூம் ஆஃப் ஏர் வந்து லங்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கும். தோ இந்த இடத்துல will remain in the lungs after normal expiration. இது நான் வந்து இஆர்வி பிளஸ் ஆர்வி வச்சு நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா ஆர்வின்றது ரெசிடியூவல் வால்யூம், இஆர்வின்றது இந்த இடத்துல எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகேவா?
So vital capacity அப்படின்னு சொல்லும்போது yes, this is the entire capacity, the maximum volume of air a person can breathe in after a forced expiration. இப்போ நல்லா நான் ஃபோர்ஸ் பண்ணி வெளியே விட்டதுக்கு அப்புறம் நான் இப்ப மூச்சு எவ்வளவு காத்து இழுக்கிறேன் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வைட்டல் கெப்பாசிட்டி. It includes ERV, TB and IRV or other or the maximum volume of air a person can breathe out after a forced respiration அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. And finally total lung capacity. Total lung capacity என்றது the total volume of air accommodated in the lungs at the end of forced inspiration. இதுல என்ன இருக்கு? RV, ERV, TB and IRV or vital capacity, residual volume இதெல்லாம் சேர்ந்துதான் வருது. கண்டிப்பா क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா இது எதெல்லாம் எது சேர்ந்தது, ஐ மீன் இப்போ லங் கெப்பாசிட்டினா எதெல்லாம் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும், வைட்டல் கெப்பாசிட்டினா இதுல என்ன இருக்கும்ன்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்கிறது அப்படின்றது ரெண்டு இடத்துல நடக்கும். ஸோ நம்ம புக்ல வந்து ரொம்ப பிரைமரி சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வியோலியை கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிளட் அண்ட் டிஷ்யூஸ்க்கு இடையிலையும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்கும். சரி, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ல நடக்குதுன்னு கேட்டா சிம்பிள் டிஃப்யூஷன்ல நடந்திருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரெஷர் அண்ட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். சரி, இதை தாண்டி நம்ம அடுத்து நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ்ன்றது இட்ஸ் டிபெண்ட் அப்பான் தி சாலிபிலிட்டி ஆஃப் கேசஸ். ஸோ நமக்கு இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் திக்னஸ் ஆஃப் தி மெம்பரேன். ஸோ நமக்கு வந்து திக்னஸ் ஆஃப் தி மெம்பரேன் அண்ட் சாலிபிலிட்டி ஆஃப் தி கேசஸ் அண்ட் ப்ரெஷர் கிரேடியன்ட் இதெல்லாம் தான் இந்த டிஃப்யூஷனுக்கான முக்கியமான கண்டிஷன்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாட் ஆர் ஆல் தி கண்டிஷன்ஸ் நீட் ஃபார் டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ்ன்னு கேட்டா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு கேட்டா சிம்பிள் டிஃப்யூஷன். ஓகே, ரைட். அடுத்து இப்போ ப்ரெஷர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேஸுக்கும் மாறும். அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். இந்த பார்ஷியல் ப்ரெஷரை பேஸ் பண்ணியும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்ன்றது நடக்கும். இப்போ இந்த வாட் இஸ் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு கேட்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் கேஸ்க்கு இருக்க வேண்டிய ஒரு ப்ரெஷர். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரெஷர் கான்ட்ரிபியூட்டட் பை அன் இண்டிவிஜுவல் கேஸ் இன் எ மிக்சர் ஆஃப் கேஸ் தான் நம்ம பார்ஷியல் ப்ரெஷர். இது சாரி, ஆக்சிஜனுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2, கார்பன் டை ஆக்சைடுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்றது வந்து நீங்க இந்த நம்மளுடைய புக்ல வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ல எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் O2 வந்து அட்மாஸ்பியர்ல 159 mmHg கொடுத்துருப்பாங்க. அது ஆல்வியோலில 104 அண்ட் பிளட்ல அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல 40, ஆக்சிஜனேட்டட் பிளட்ல வந்து 95, ஃபைனலா டிஷ்யூக்கு வரும்போது 40. அண்ட் அகைன் அப்படியே கார்பன் டை ஆக்சைடுக்கு வரும்போது அட்மாஸ்பியர்ல 0.3, ஆல்வியோலில 40, டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல 45 அண்ட் பிளட்ல வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்ல வந்து 40 அண்ட் ஃபைனலா டிஷ்யூல 45. இது அப்படியே நீங்க ஆப்போசிட்ல இருக்கிறத பார்க்கலாம். ஆக்சிஜனுக்கு வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து டிஷ்யூக்கு போக குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்ட் அதே மாதிரி டிஷ்யூல இருந்து அட்மாஸ்பியருக்கு வரும்போது கார்பன் டை ஆக்சைடுடைய பார்ஷியல் ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே வரும். இது நம்ம கொஸ்டினா கேட்கலாம். பர்டிகுலர் இப்போ ஆல்வியோலில ஆக்சிஜனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ நம்ம பார்த்ததா இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் இப்போ இன்ஸ்பயர் ஆகும்போது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 இங்க பாத்தீங்கன்னா ஆல்வியோலில 104. அகைன் நமக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய பிளட் கேபிலரிஸ்குள்ள வரும்போது பல்மனரி வெயின் தான் ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துட்டு வரும். அங்கிருந்து நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து லெஃப்ட் ஆட்ரியம், அதுக்கப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அங்கிருந்து வந்து அயோட்டா அண்ட் அங்கிருந்து பாடிக்கெல்லாம் டிராவல் ஆகும், விச் இஸ் கால்ட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இங்க போனதுக்கு அப்புறம் டிஷ்யூக்கு போயிடுது. ஸோ இங்க மெட்டபாலிசம் நடக்குது. ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியும் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்போ யூஸ் ஆகுது. அண்ட் அதனால கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் ஐ மீன் மெட்டபாலிக் வேஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து அகைன் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெயின்ஸ் மூலமா வந்து நம்ம பாடிக்கு வருது. பாடியில இருந்து நமக்கு தெரியும் சுப்பீரியர் இன்ஃபீரியர் வீனா கேவா வழியா ரைட் ஏட்ரியமுக்கு வரும். அங்கிருந்து ட்ரைகாஸ்பைட் வால் வழியா ரைட் வென்ட்ரிகல்ஸ், அங்கிருந்து செமிலூனார் வால் மூலமா பல்மனரி ஆர்டரிக்கு மறுபடியும் டிராவல் ஆகி போகும். ஸோ ஆக்சிஜனேட், ஸோ திஸ் சைக்கிள் வில் கண்டினியூ. இது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதைதான் இங்க டெபிக் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த இமேஜை பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேட்டா நான் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த கார்பன் டை ஐ மீன் இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஆகும், வேரி ஆகும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ த கிரேடியன்ட் இஸ்
is present of இந்த இடத்துல பாருங்க a gradient is present for carbon dioxide in the opposite direction. ஏன்னா நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம வந்து ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் ஒன்னு டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சரி, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். கார்பன் டை ஆக்சைடோட சாலிபிலிட்டி என்றது 20 ல இருந்து 25 டைம்ஸ் ஹையர் தென் தட் ஆஃப் O2 னு கொடுத்திருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் அதே நேரத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லைன் பாருங்க, the amount of carbon dioxide that can diffuse through the diffusion membrane per unit difference in partial pressure is much higher compared to the O2 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 மாதிரியான கொஸ்டின்ல நமக்கு வரலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த டிஃபியூஷன் நடக்கிற அந்த மெம்பரேன் அப்படின்றது 3 மேஜர் லேயரால ஃபார்ம் ஆயிருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். தின் ஸ்குவாமோஸ் எபித்தீலியம் ஆஃப் ஆல்வியோலி, ஆல்வியோலினுடைய அந்த வால் லேயர் அப்படின்றது ஸ்குவாமோஸ் எபித்தீலியம். அடுத்து எண்டோதீலியம் ஆஃப் ஆல்வியோலார் கேபிலரிஸ் அண்ட் பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த ஆர்டர் மறந்துடக்கூடாது. இந்த ஆர்டர்ல தான் அந்த ஆக்சிஜன் அப்படின்றது உள்ள வருது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகுது. இப்போ ஆக்சிஜன் உள்ள வரும்போது எந்த லேயரை ஃபர்ஸ்ட் தாண்டி வரும்னு கேட்கலாம். ஸோ தின் ஸ்குவாமோஸ் எபித்தீலியம் ஆஃப் ஆல்வியோலி, அதுக்கப்புறம் தான் எண்டோதீலியம் ஆஃப் பிளட் கேபிலரிஸ். ஓகே, பேஸ்மெண்ட்டை தாண்டி. ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இங்க கிளியரா கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. The squamous epithelium and the basement membrane surrounding the single layer of endothelial cells of capillaries. ஸோ இதான் இந்த இடத்துல அந்த பேஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்றத தெளிவா சொல்லியிருப்பாங்க. நல்லா கவனிச்சுங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். சரி, அதே மாதிரி இப்ப இந்த திக்னஸ் அப்படின்றது எவ்வளவு இருக்கலாம்? less than a millimeter அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. less than a millimeter. ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. And therefore all the factors our body are favorable for diffusion of O2 from alveoli to tissues and that of carbon dioxide from tissues to alveoli. So இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்க்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் தேவை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஃபார்ம்ல அது கேஸ் உள்ள வரும், டிஃபியூஷன். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. ரைட், இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்போர்டேஷன் பார்க்கலாம். இப்போ நீங்க ஜஸ்ட் அசியூம் கேஸ் வந்து இப்போ O2 வந்து ஆல்வியோலில இருந்து பிளட் வெசல்ஸ்க்கு வந்துச்சு. இப்போ பிளட் வெசல்ஸ்ல இருந்து டிஷ்யூவை ரீச் பண்ணணும். அப்ப என்ன ஆகணும்? பிளட்ல அது டிரான்ஸ்போர்ட் ஆகணும். இப்போ ஆக்சிஜன் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்றத ரொம்ப குயிக்கா பார்த்துலாம். கவனிச்சுக்கோங்க. முதல்ல இந்த இடத்துல ஆக்சிஜன் அப்படின்றது எத்தனை விதமான வகையில அது டிராவல் ஆகுது. ஸோ ஹவு மெனி ஃபார்ம்ல டிராவல் ஆகுதுன்னு சொல்லும் போது ரெண்டு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஆர்பிசில வந்து ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகி டிராவல் ஆகணும், பிளாஸ்மால டிசால்வ் ஆகி போகணும். ஆனா கொஸ்டின் என்னன்னா, எது எவ்வளவு பர்சன்டேஜ்ல போகுது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 97% ஆஃப் O2 இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை RBC. இது ரொம்ப முக்கியம். வெறும் 3% ஆஃப் O2 மட்டும்தான் பிளாஸ்மால டிசால்வ் ஸ்டேட்ல போகும். இது ஆக்சிஜனுக்கு. கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்தீங்கன்னா 20 ல இருந்து 25% கார்பன் டை ஆக்சைடுன்றது RBC வழியா டிராவல் ஆகும், அதாவது கார்பமினோ ஹீமோகுளோபின் ஃபார்ம்ல. ரிமைனிங் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% அப்படின்றது பைகார்பனேட் ஆகும். வெறும் 7% அப்படின்றது பிளாஸ்மால டிசால்வ் ஆகி போகும். அப்போ பிளாஸ்மால கார்பன் டை ஆக்சைடு 7% அண்ட் ஆக்சிஜன் அப்படின்றது 3%. இது கலெக்டிவா அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நமக்கு ஆக்சிஜனுடைய டிரான்ஸ்போர்டேஷனை பத்தி பேசலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்சிஜன் அப்படின்றது ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகணும். அப்போ அது வந்து ஆக்சிஹீமோகுளோபினா மாறும். அப்படி ஆக்சிஹீமோகுளோபினா மாறும்போது தான் அதால டிரான்ஸ்போர்ட் ஆக முடியும். சரி, ஒரு ஹீமோகுளோபின் மாலிகுல்ல எத்தனை ஆக்சிஜன் மாலிகுல் ஃபார்ம் பைண்ட் ஆகும் அப்படின்னா 4. இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, what are all the conditions in alveoli favorable for the binding of O2 with carbon dioxide? சரி, ஹீமோகுளோபின் இது ரொம்ப முக்கியம். எப்படி O2 வந்து இந்த இடத்துல ஹீமோகுளோபின் பைண்ட் ஆகுது, அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன, இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. சோ அதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? கண்டிப்பா O2 பார்ஷியல் பிரஷர் இங்க முக்கியமான ரோல் அப்ளை பண்ணும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஆல்வியோலில O2 பார்ஷியல் பிரஷர் அதிகம் இல்லையா? சோ இந்த இடத்துல அப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, the conditions needed for binding of O2 with hemoglobin. ஞாபகம் வச்சுக்கோ, என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஒன்னு பார்ஷியல் பிரஷர் ஆஃப் O2 ஹையா இருக்கணும், அண்ட் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லோவா இருக்கணும், டெம்பரேச்சர் லோவா இருக்கணும், அண்ட் ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷனும் லோவா இருக்கணும். இது வந்து நம்ம ஜெனரலா உங்க புக்லயே வந்து ஈஸியா கொடுத்திருப்பாங்க. பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன் வித் ஹீமோகுளோபின் இஸ் பிரைமரிலி ரிலேட்டட் டு பார்ஷியல் பிரஷர் ஆஃப் O2. So partial pressure of carbon dioxide, hydrogen ions, concentration and temperature are other factor அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
சோ அது நம்ம இந்த இடத்துல இந்த பைண்டிங் நேச்சர் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அதனுடைய அந்த கர்வ் அப்படின்றது வந்து சிக்மாய்டு கர்வா இருக்கும். சோ நம்ம சிம்பிளா வந்து ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 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 கர்வ் தான் நீங்க இங்க பாக்குறீங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த எக்ஸஸ்ல பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்திருக்காங்க, இந்த இடத்துல சேச்சுரேஷன் பர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்க. சோ பார்ஷியல் பிரஷர் வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆக 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 அதனுடைய சேச்சுரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்ன்றது நீங்க பார்க்கலாம். சோ என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம் நம்ம, நல்லா கவனிங்க. ஆல்வியோலில என்ன இருக்கணும்? சோ ஹை பார்ஷியல் பிரஷர் ஆஃப் O2, லோ பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன் லோவா இருக்கணும், டெம்பரேச்சரும் லோவா இருக்கணும். இப்ப இதுவே டிசோசியேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் ஹீமோகுளோபின் இது எங்க நடக்கும் அப்படின்னா பிளட் வெசல்ஸ்ல இருந்து டிஷ்யூக்கு டிராவல் ஆகும்போது, அப்ப அங்க கண்டிஷன் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கணுமா? ஏன்னா அதுல இருந்து டிசோசியேட் ஆகணும், அதுல இருந்து பிரியணும். அப்ப அங்க என்ன இருக்கணும் கண்டிஷன் யோசிச்சு பாருங்க. அங்க ஆக்சிஜனுடைய பார்ஷியல் பிரஷர் லோவா இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடுடைய பார்ஷியல் பிரஷர், டெம்பரேச்சர், அப்புறம் ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே ஹையா இருக்கும். சோ ரிவர்ஸ்ல இருந்தாதான் ஆக்சிஜன் அப்படின்றது ஹீமோகுளோபினை விட்டு பிரிஞ்சு செல்லுக்குள்ள போகும். சோ இது வந்து நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். இது இந்த இடத்துல கிளியராவே கொடுத்திருப்பாங்க. நீங்க இதை புரிஞ்சிச்சுன்னா போதும், எப்படி வந்து கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபினுடன் பைண்ட் ஆகும் அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் நம்ம இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். அடுத்து நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எவ்ரி 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட், இந்த இடத்துல பாருங்க, எவ்ரி 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் கேன் டெலிவர் அரௌண்ட் 5 ml ஆஃப் O2 to the tissues under normal physiological conditions கொடுத்திருப்பாங்க. சோ இவ்வளவுதான். அப்ப நம்ம வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னும் போது ஒரு 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, ஹீமோகுளோபினை விட்டு பிரியறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, 2 பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், எவ்ரி 100 ml ஆஃப் பிளட்ல எவ்வளவு ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும், முடிஞ்சிச்சு. இதுக்கு டிசோசியேஷன் கர்வ் அப்படின்றது, ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ்ன்றது சிக்மாய்டு கர்வா இருக்கும். அவ்வளவுதான். இது கரெக்டா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. as per the introduction நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா 70% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பைகார்பனேட் அயானா தான் போகுது, பைகார்பனேட் ஃபார்ம்ல தான் போகுது. வெறும் 20ல இருந்து 25% தான் வந்து இந்த இடத்துல நமக்கு ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகுது. வெறும் 7% தான் பிளாஸ்மாவில கரைஞ்சு போகுதுன்னு ஆல்ரெடி படிச்சிட்டோம். அப்போ இந்த இடத்துல ஒரு ஹீமோகுளோபின் மாலிகுலர் அது பைண்ட் ஆகும்போது அது பேரு கார்பமினோ ஹீமோகுளோபின். சோ அந்த பைண்டிங் அப்படின்றது இங்க யாரை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடுடைய பார்ஷியல் பிரஷரை பேஸ் பண்ணி இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், ஆக்சிஜன் ஹீமோகுளோபினை விட்டு விலகிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அதுதான் கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபின் பைண்ட் ஆகிறதுக்கு தேவைப்படும். அப்படின்னா என்ன, இந்த இடத்துல பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஹையா இருந்து பார்ஷியல் பிரஷர் ஆஃப் O2 லோவா இருக்கணும். அதே நேரத்துல இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் இந்த இடத்துல ஹையா இருக்கும். சோ ஒரே ஒரு விஷயம், கார்பன் டை ஆக்சைடுடைய பார்ஷியல் பிரஷர் ஹையர் தென் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் O2 இன் தி டிஷ்யூ. இதுதான். சோ இந்த கண்டிஷன்ஸ் இருந்தா போதும், ஈஸியா வந்து ஹீமோகுளோபின் அப்படின்றதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆயிடும். சரி, இப்போ 70% அப்படின்றது வந்து இந்த இடத்துல பைகார்பனேட்டா தான் டிராவல் ஆகும்னு படிச்சோம் இல்லையா, அது எப்படின்றது இங்க பாத்துலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பிளட்குள்ள வந்த உடனே கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட இன்டராக்ட் ஆகுது. வாட்டரோட இன்டராக்ட் ஆகும்போது அந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்றதுக்கு ஒரு என்சைம் தேவை. அந்த என்சைம் பேரு கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ். இந்த என்சைம் உங்களுக்கு புதுசு கிடையாது, நீங்க வந்து என்சைமேட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பயோமாலிகுல படிச்சிருப்பீங்க. இப்ப அது என்னவா மாறுது, H2CO3 மாறுது, பைகார்போனிக், இந்த இடத்துல கார்போனிக் ஆசிடா மாறுது. அகைன் இது வந்து இன்னொரு தடவை ரியாக்ஷனுக்குள்ள ஆகும்போது பைகார்பனேட் அயான்ஸ் HCO3- ஆகும், ஹைட்ரஜன் அயான்ஸும் எதிர்த்தாஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா this reaction is catalyzed by an enzyme. அப்ப இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல டெம்பரேச்சர் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயான்ஸோட நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் இங்க ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ரைட். இது அப்படியே நீங்க வந்து நம்ம புக்ல பார்க்கும்போது அதே பாயிண்ட்ஸ் தான், எதுவுமே மாற போறது இல்லை, அதே தான் கொடுத்துட்டு போறாங்க. இப்ப நான் என்ன சொல்லணும் அதுதான். அப்ப நமக்கு இங்க பைண்ட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன்ஸ், டிசோசியேட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன்ஸ். இப்ப கார்பன் டை ஆக்சைடு டிஷ்யூல O2ஓட இந்த ஹீமோகுளோபின் பைண்ட் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகி ஆல்வியோலிக்கு வந்தோடனே அகைன் ஹீமோகுளோபினை விட்டு விலகணும். அப்ப கண்டிஷன்ஸ் என்ன இருக்கணும், ரிவர்ஸ்ல இருக்கணும். அங்க என்ன இருக்கும், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் O2 அதிகமா இருக்கும், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லோவா இருக்கும், டெம்பரேச்சரும் லோவா இருக்கும், அண்ட் அதே நேரத்துல ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷனும் லோவா இருக்கும். ஓகேவா, ரைட். இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது எவ்ரி
100 ml of deoxygenated blood deliver approximately 4 ml of carbon dioxide. Okay, இதுல வெறும் 4 ml of carbon dioxide to the alveoli அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரைட், அடுத்து பார்க்கலாம். சோ இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அகைன் நமக்கு வந்து ரெண்டு டிரான்ஸ்போர்டேஷனையும் முடிச்சிருக்கோம். அவ்வளவுதான், இங்க வேற எதுவுமே இல்லை. நீங்க நோட் பண்ண வேண்டியது இதுதான். பை H2CO3 இருக்கிறது HCO3 மைனஸ் மாறுது. நீங்க உங்களுக்கு வரும் சார் எப்படி இது மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடா மாறும் அப்படின்னா, இது வந்து அகைன் டிஷ்யூ வழியா வந்து நமக்கு வந்து டிஷ்யூல இருந்து அப்படியே டிராவல் ஆகி பிளட்ல டிராவல் ஆகி ஆல்வியோலிக்குள்ள வரும்போது கண்டிஷன்ஸ் ரிவர்ஸ் ஆகுது இல்லையா? அங்க இந்த என்சைம் அகைன் அதை ரிவர்ஸா H2CO3 மைனஸா மாத்தி அதுல இருந்து வாட்டரை தனியா பிரிக்கும் போது எஸ் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். சோ இது வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இதுதான். இந்த என்சைம் ஆக்ஷன் காரணமா தான் அது பைகார்பனேட்டா மாறுது. அகைன் அதுல இருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும்போது அது கார்பன் டை ஆக்சைடாவே மாறுது. சோ எவ்ரி 100 ml ஆஃப் பிளட்ல வந்து 4 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகும். தட்ஸ் இட். சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம லாஸ்டா பார்க்க போறது ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ரெகுலேஷன் அப்படின்றது நம்ம ஒரு இந்த இடத்துல ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்னாவே நீங்க ஹைன் பிரெயின் தான் பார்க்கணும். 3 ரீஜன் இருக்கு இல்லையா? பான்ஸ், செரிபெல்லம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெடுலா ஆப்லங்கேட்டா. இதுல பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சோ அப்போ ரெஸ்பிரேஷன் ரெகுலேஷன்ல இந்த ரெண்டு இடத்துக்கு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு. அந்த 3 கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ரெகுலேட்டரி சென்டர்ஸ் நம்ம பத்தி படிக்க போறோம். அது எப்படி ஆக்ட் ஆகுது, எப்ப ஆக்ட் ஆகுதுன்றது கொஸ்டின் ஏரியா பாத்துக்கோங்க. இப்ப முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, சாரி இந்த இடத்துல கவனி, ஸ்பெஷலைஸ்ட் சென்டர் பிரசன்ட் இன் மெடுலா ரீஜன். இது ரொம்ப முக்கியம். சோ இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? மெடுலா ரீஜன் ஆஃப் தி பிரெயின் கால்ட் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். ஞாபகம் வச்சுக்கணும், ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் மெடுலா ரீஜன்ல இருக்கு. இட் இஸ் பிரைமரிலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ரெகுலேஷன். சோ ரெஸ்பிரேட்டரி ரெகுலேஷனுக்கு இதுதான் முக்கியமான இடம். இன்னொரு சென்டர் எங்க இருக்குன்னா பான்ஸ் ரீஜன்ல இருக்கு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நிமோடாக்சிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது? இட் கேன் மாடரேட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருடைய ஃபங்க்ஷன்ஸை இந்த நிமோடாக்சிக் சென்டர் மாடரேட் பண்ணும். அடுத்து இப்போ இது எப்படி நடக்குதுன்றது நல்லா கவனிங்க. A neural signal from the center can reduce, நல்லா ஞாபகம் reduce the duration of inspiration and thereby alter the respiratory rate. அப்ப இங்க क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா, எந்த சென்டர்ல இருந்து வரக்கூடிய neural signals okay can reduce the duration of inspiration and thereby alter the respiratory rate. inspiration ஞாபகம் மறந்துட கூடாது. ஓகே, இதுக்கு அப்புறம் தேர்ட் பாருங்க. தேர்ட் என்னன்னா, a chemosensitive area is situated adjacent to the rhythmic center which is highly sensitive to carbon dioxide and hydrogen ions. இப்போ 3 regions have a distinct function. ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நம்மளால क्वेश्चन கேட்டா ஆன்சர் பண்ணலாம். சரி, இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் அயான்ஸ்னுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சென்டர் இட் கேன் சிக்னல் தி ரிதம் சென்டர் டு மேக் நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் தி ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ். ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பிரேட்டரி ரேட்ன்றது சேஞ்ச் ஆகும். ஓகே, ரைட். இன்னொரு முக்கியமான இடத்தையும் நம்ம பேசிடலாம். இப்போ இந்த ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷனும் கார்பன் டை ஆக்சைடோட அளவும் பிளட்ல இன்க்ரீஸ் ஆகும்போது receptors are associated with the aortic arc and carotid artery. ஏன்னா blood vessels ன்னு சொல்லும்போது இது ரெண்டையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். can also recognize changes in carbon dioxide and the hydrogen ion concentration. இதுவும் அப்போ கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன்ல சேஞ்சஸ் நடந்தா அதை ரெகக்னைஸ் பண்ற ரெண்டு சென்டர் இங்க பாக்குறோம். ஒன்னு இந்த இடத்துல அயோட்டிக் ஆர்க் அண்ட் கரோட்டிட் ஆர்டரியில இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ். அதே நேரத்துல இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சென்டர்ல நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் கீமோசென்சிட்டிவ் ஏரியா. ஓகே, ரைட். சோ இதுல நமக்கு தெரியுது உடனே ரெமெடியல் ஆக்ஷன் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துரும். ஆனா இதுல ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ரோல் ஆஃப் ஆக்சிஜன் இன் த ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ரிதம் இஸ் குவைட் இன்சிக்னிஃபிகன்ட். ஏன்னா அது தேவையில்ல, அது காத்து உள்ளதான் வரணும், ஆக்சிஜன் உள்ள வரணும். கார்பன் டை ஆக்சைடு தான் டாக்ஸிக், அது பாடியை விட்டு வெளியில போகணும். சோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சிஸ்டம் அப்படின்றது இங்க ரெகுலேட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் ஃபைனலா இந்த லெசன்ல இருக்கக்கூடிய சில டிசார்டர்ஸ் பார்த்துடலாம். எல்லாருக்கும் தெரியும் ஆஸ்துமா அப்படின்றது வந்து எஸ் இட் இஸ் a difficulty in breathing. ஏன் வருது அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi and bronchioles. சிம்பிள், ஆஸ்துமா அப்படின்னாவே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi bronchioles.
எம்பைசீமா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் எ குரோனிக் டிசார்டர். எங்க ஏன் வருது அப்படின்னா ஆல்வியோலார் வால்வ் வந்து டேமேஜ் ஆகுது. எப்போ டேமேஜ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆகிறதால என்ன ஆகுதுன்னா ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிகரெட் ஸ்மோக்கிங். ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங்கால ஆல்வியோலார் வால் டேமேஜ் ஆகி ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் குறையிறதுன்றது எம்பைசீமானுடைய ஒரு ப்ராப்ளம். ஸோ இதுல வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிரான்கியோல் அப்படின்றது ஆஸ்துமா. ஓகே, இந்த ரெண்டு டிசீஸ் தான் உங்க புக்ல ரொம்ப டீடைலா கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபைனலா நம்ம ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் பத்தி பேசுவோம். ஸோ அப்கோர்ஸ் இந்த சில இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்குறவங்க, குறிப்பா வந்து கிரைண்டிங் அண்ட் ஸ்டோன் பிரேக்கிங் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நிறைய அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபைனான பார்ட்டிகல்ஸ் பர்டிகுலேட் மேட்டர்னுவாங்க, அதெல்லாம் வந்து அதிகமா வந்து என்ன ஆகும்னா காத்துல இருக்கும். அவங்க சுவாசிக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுடைய லங்ஸ்ல இருக்கக்கூடிய இடத்துல போய் படியும் போது அங்க ஃபைப்ரோசிஸ், அதாவது ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ஆக்குபேஷனல் டிசார்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். இது வந்து சிலிகோசிஸ், ஆஸ்பிடாசிஸ் அப்படின்னு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஓகே, ஐ ஹோப் இந்த ஒரு லெசனை வந்து நம்ம as much as possible என்னால குயிக்கா முடிக்க முடியுதுல, எவ்வளவு நேரம் என்னால முடியுமோ அது முடிச்சிருக்கேன். அண்ட் ரொம்ப முக்கியமா எல்லா லைனையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா இது ஒன் ஷாட் வீடியோன்றதால எல்லாத்தையுமே எங்கெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இல்ல வேற ஏதாவது லெசன் வந்து ஒன் ஷாட் வீடியோ போகணும் அப்படின்னா கண்டிப்பா வீடியோனுடைய கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச். இந்த இன்னும் ஃபர்தரா வந்து வீடியோஸ் வேணும்னு சொல்லும் போது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஐ வில் டூ மோர் வீடியோஸ். தேங்க்யூ சோ மச்.